பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. Glory to God. அநேக நேரத்தில் நம்மளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அப்படி நாம் நன்றி சொல்லுவது யாருடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னா, நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Glory to God. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டாயிருங்க. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்காக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களுக்காக இருக்கட்டும், விடுதலைக்காக இருக்கட்டும், நம்ம நன்றி சொல்லுகிறதே இல்லை. ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் செய்த நன்மைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் கடந்து வந்துட்டோம். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க. உங்களை பின்தொடர்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாயிருங்க. நான் தீர்க்கமாக சொல்கிறேன், இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காக புதிய வாசல்களை திறக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபேசியர் 5:20 வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் பிதாவினிடத்தில் இருந்து வருகிற நன்மைகள் ஏராளங்க. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் யோவான் சொல்லுகிறதை கவனியுங்கள். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியமுமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் தான். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் அடுத்த நிலைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்புகிறீர்கள். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் காண்பீங்க. இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்துட்டோம்.
அப்பா செய்த எல்லா நன்மைக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்து நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ளவர்களாக இருங்க. இந்த வருடத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் ஏற்ற ஒரு காணிக்கையை தேவனுடைய பலிபீடத்தில் கொண்டு வைங்க. ஒரு பொருத்தனையை செய்யுங்க. கட்டாயம் 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையின் ஆண்டாய் இருக்கும் பிரதர். செபிப்போமா. பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆவியானவரே, எல்லாவற்றிலேயும் பிதாவுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.